நாம் ஒரு மிக போட்டி மிக்க உலகில் வாழ்கிறோம். எங்களின் இலக்குகளை அடைதல் எப்போதும் எளிதாக இருக்கவில்லை. நாங்கள் பல முயற்சிகள் மற்றும் தயார் செய்தாலும் சவால்கள் கடந்து வர முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கும்போது நாம் பெற்ற உதவி நமக்கு உண்மையாக உதவுகிறதா அல்லது அது நமது பாதையில் இடை கொடுக்கின்றதா என்பதை அறிய முக்கியமாக இருக்கிறது. யோசுவா எரிகோ நகரத்தை வெல்ல அனைத்து தயாரிப்புகளையும் செய்திருந்தார். ஆனால் சுவர் இன்னும் நிலைத்திருந்தது. அவர் முழுமையாக தனது பணியில் கவனம் செலுத்தி இருந்தார். பிறகு திடீரென அவர் தனது முன் உள்ள கத்தியை வெட்டிய ஒரு மனிதனை பார்த்தார். இது ஒரு அசருக்கும் சந்திப்பு இருந்தது மற்றும் யோசுவாவின் முதல் எதிர்பார்ப்பு கேள்வி இதுதான்: நீங்கள் நம்முடன் இருக்கிறீர்களா அல்லது எமது எதிரிகளின் பக்கம் இருக்கிறீர்களா? இந்த கேள்வி எவ்வாறு நாம் பொதுவாக யோசிக்கின்றோம் என்பதை காட்டுகிறது. நாம் எப்போதும் யார் நம்முடன் இருக்கின்றனர் என்றும் யார் எமது எதிரிகள் என்பதை அறிய விரும்புகிறோம். நாம் மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகளுடன் சமாளிக்கும் பொழுது நாம் வாழ்க்கையை இந்த பார்வையில் பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது வெறும் பக்கங்களை தேர்வு செய்வதாக அல்ல, நமது அல்லது அவர்களின் பக்கம். அந்த மனிதன் யோசுவாவுக்கு, நான் எந்த பக்கத்திலும் இல்லை, நான் கடவுளின் பக்கத்தில் இருக்கிறேன் என்று கூறினார். இது நமக்கு நாம் பக்கம் தேர்ந்தெடுப்பதை பற்றி கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நாமே இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று கற்பிக்கிறது. நான் கடவுளின் பக்கத்தில் இருக்கிறேனா? நாம் எப்போதும் யார் நமக்கு ஆதரவு அளிக்கின்றனர் என்றும் யார் நமக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்றும் கவலைப்படுகிறோம். ஆனால் உண்மையான கவனம் இதை அடையாளம் காட்டுவதுதான். கடவுளுடன் ஒத்திசைவாக இருக்க வேண்டும். அதுவேளை உறவுகள் அல்லது நிதி பிரச்சனைகள் ஆகட்டும், முக்கியம் என்னவென்றால் கடவுளின் வழிகாட்டுதலுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு நம்மை மிகவும் நேசிக்கின்றார், ஆனால் அவர் எப்போதும் கடவுளின் பார்வையில் நம்மை நேசிக்கின்றார். அவர் எங்கள் பலவீனங்களில் எங்களை உதவுகின்றார், ஆனால் அதை கடவுளின் பார்வையில் செய்து கொண்டே. இயேசு குருதியில் இறந்தபோது அவர் எமது பாவங்களுக்காக விலக்கு செலுத்தினார். கடவுளின் நீதி நமக்கு காட்சி அளித்தார். இயேசு கடவுளின் பக்கத்தில் கடைசி வரை நிலைத்திருந்தார். பாவம், மரணம் மற்றும் சாத்தானின் அதிகாரத்தை வென்று நமக்கு மீட்பு கொடுத்தார். அதனால் நாம் கிறிஸ்துவில் உள்ள போது அனைத்து தடைகளையும் கடந்து அவரின் சக்தியுடன் நம்முடைய வாழ்க்கைகளை வெற்றிகரமாக வாழ முடியும்.